Hi everyone. இந்த வீடியோவில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் நிஃப்டி அடுத்து சில்வர் அண்ட் கோல்டு என்ன டார்கெட் லெவல்ஸ் இருக்க போகுது லாங் டேர்மில் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சில நாட்களாக நம்மளால் வீடியோ கொடுக்க முடியல, சின்ன சின்ன பர்சனல் கமிட்மெண்ட்டால். ஓகே, பட் ஆனால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட், இதனால் மார்க்கெட் பயங்கரமாக மேலே கீழே போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க எல்லாம். பட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னதான். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக கொடுத்ததில்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் இந்த இடம் கீழே வர ஆரம்பித்த உடனே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இங்கே மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குங்களா. மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த லெவல் டார்கெட்டு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். 26,200 300 கிட்ட. ஏன்னா இங்கே தான் ஆர்டர் பிளாக், அடுத்த ஆர்டர் பிளாக் கரெக்டாக இதுவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். பட் நியூஸ்னால் அடுத்த 2 நாள்லேயே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. டெக்னிக்கல் என்ன நடக்கணுமோ அதை நியூஸஸ் ஃபாஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸை நான் கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்கேன். இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான். இங்கே ரிஜெக்ட் ஆனால் அடுத்து ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் போகணும். சப்போஸ் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் பொறுமையாக மேலே போய் ரீச் பண்ணியிருக்கோம். பட் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணாங்க, ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே மார்க்கெட் 1300 பாயிண்ட்ஸ் கிட்ட அப் சைடில் போயிடுச்சு. ஸோ ஒரு 2000 பாயிண்ட்கில் கிஃப்ட் நிஃப்டி அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு 1000, மறாவது நாள் 2000 அந்த ரேஞ்ச் போச்சு. நம்மளோட நிஃப்டியும் ஒரு 1300 பாயிண்ட்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக டவுன் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடியே மார்க்கெட் இங்கேருந்து போன இடத்துலேருந்தே கண்டினியூவாக சொல்லிட்டுருக்கேன். இப்போவும் இன்னும் பார்த்தீங்கன்னா பேக் டு சார்ட் இந்த இடத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போவும் மார்க்கெட்டில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக ஆல்ரெடியே சொல்லிட்டோம். பட் இப்போ இருக்க சினாரியோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே மார்க்கெட் லோலேருந்து இதுதான் லோ, ஓகேங்களா. இதோட ரேலிக்கான லோ இந்த இடம் தான். இந்த இடம்லாம் இல்லை, இந்த லோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78%. ஓகேவா. அப்போ 78% அப்படின்னா இதை நீங்கள் 2 விதமாக போட்டு பார்க்கலாம். இல்லை இந்த ஹை டு லோ பிஃபியை கூட வரைஞ்சி பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷனையும் யூஸ் பண்ணலாம், ரிட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லெவல் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் 27,000 முடிச்சுது அப்படின்னா 28,000, அதுக்கப்புறம் 30,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் லாங் டேர்மில் இருக்குது. நாளைக்கு என்ன போக போகுது அப்படிங்கிறத பற்றி நான் அதில் பேசல. முடிஞ்சால் மார்னிங் ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் நாளைக்கு கேப் அப்பில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத மார்னிங் கிஃப்ட் நிஃப்டியோட ஓப்பன் பேஸ் பண்ணி பார்த்துட்டு கூட சொல்கிறேன். பட் லாங் டேர்மில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சில்வர் அண்ட் கோல்டா அப்படிங்கிறத பற்றி மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாமே பியூர்லி எஜுகேஷன். என்னோட பர்ஸ்பெக்டிவ், என்னோட வியூ எப்படி இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறதான் சொல்லிட்டுருக்கேனே தவிர, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. என்னுடைய டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். எஜுகேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் எடுத்துக்கோங்க. பட் இது ஒரு சஜஷன் கிடையாது. ஓகே, அப்போது இப்போ இருக்கிற சினாரியோ படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கண்டினியூவாகவே புல்லிஷில் தான் இருந்துகிட்ருக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில். பட் அதனால் நீங்கள் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்துட்டு நிஃப்டியில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோட கைடன்ஸோட. ஓகே, அடுத்து சில்வர் அண்ட் கோல்டு என்ன நிலைமையில் இருக்குது, போகலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது சில்வர் பொறுத்த வரைக்கும், இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன். பட் ஆனால் சில்வரோ கோல்டோ பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கிடையாது, இட் கிராஷு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $120 போயிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட $60 கிட்ட வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 57% பக்கம் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. 50% டவுனு அப்படின்னா இது கிராஷ். அதுவும் எவ்வளோ நாளில் கிராஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா. டைம் பீரியட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள். ஜஸ்ட் ஒரு 1 வீக்கா டேட் காலண்டரோடு எடுத்து பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 நாள், ஒரு வாரம்.
ஓகேங்களா. ஒரு வாரத்தில் இவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னா மோர் தென் 50% இட்ஸ் அ கிராஷ். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடியே நம்ம சில்வருக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். இது 2வது வீடியோ. சில்வருக்கு கோல்டுக்கு இன்னுமே கொடுக்கல, சரி கோல்டில் கொடுக்கலாம். பட் சில்வருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் போட்டு வச்ச ட்ராயிங் இது. இதுக்கப்புறம் நான் சில்வரை வந்து பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு $48 வந்து $54 அந்த ரேஞ்சில் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். 50 54 அந்த ரேஞ்சுக்கிட்ட இருந்தது சொன்னப்போ. ஸோ ஒரு 48 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கும் மார்க்கெட்டு. அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு $35 மார்க்கெட் வர விடுங்க. இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணுங்கள். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணுன்னா சில்வரில் இங்கே பண்ணலாம். $35 சொன்னால் அங்கே வரல. பட் திரும்பவும் நீங்கள் மேலே பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு $50 திரும்ப கொடுத்தா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இந்த லெவல்கிட்ட நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து மார்க்கெட்டில் என்ன தான் மார்க்கெட் கிராஷ் சில்வர் நடந்திருந்தாலுமே நீங்கள் சேஃபாக தான் இருந்திருப்பீங்க, ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஓகேங்களா. பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணியிருக்கலாம், பண்ணிட்டு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இந்த கிராஷ் ஷார்ட் ஆனோடனே நீங்கள் எக்ஸிட் ஆகியிருந்துருக்கணும். எக்ஸிட் ஆகியிருந்தால் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். பட் இந்த இடத்துல இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. என்னோடய பர்ஸ்பெக்டிவ், என்னுடைய டெக்னிக்கல். மார்க்கெட் மேலே போனது, திரும்பவும் ஒரு கிராஷு டவுன், அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் இது கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டே மாறிடுச்சு. அப்போ எப்போ சில்வரில் பை பண்ணலாம்? சில்வர் இவ்வளோ தூரம் மேலே போனது, அதுக்கேற்ற மாதிரி டவுனும் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. திரும்பவும் சில்வரில் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பை பண்ணலாம். பட் இப்போ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சில்வர் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா கோல்டு மாதிரிலாம் வேகமாகலாம் திரும்பலாம் ஏறாது எப்பயுமே சில்வர். ஓகேங்களா. அது ஒன்று. அதுவும் இல்லாமல் கோல்டு அளவுக்கு சில்வர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்கான ரைட் சாய்ஸ் கிடையாது. பட் கோல்டு ஏறுதே அப்படிங்கிறதுனால சில்வர் ஏறிட்டு இருக்கே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஈவி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால. பட் கோல்டோட யூசேஜ் அதிகம். சப்போஸ் கோல்டு கிராஷே ஆகி படுத்தாலுமே தங்கத்தை எடுத்து போட்டுட்டு போவாங்க எல்லாருமே, யூஸ்வாவது பண்ணிக்கலாம். சில்வர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சில்வரில் இன்வெஸ்ட் மேலே போகுது அப்படிங்கிற போது ஒரு ஸ்டாக் மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். தவிர ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. பட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்னோடய சஜஷன் எந்த இடத்துல இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் ஒரு பழைய இடத்துக்கே வரணும். ஒரு $48 இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து ஒரு கரெக்ஷன் கொடுக்குதா, அப் ட்ரெண்டுக்கு திரும்ப மாறுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பழைய ரேஞ்சான ஒரு $35 வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஜோனுக்குள்ளே ரீஇன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். பட் இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் கிடையாது. மார்க்கெட் இன்னுமே வந்து சில்வர் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்து கோல்டை பார்த்துடலாமா. கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டுமே கிராஷ் தான். பட் ஆனால் சில்வர் அளவுக்கு டவுன் ஆகலை. ஒரு 20% பக்கம் விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 21% ரேஞ்சுக்கு வந்து சில்வர் வந்து டவுன் ஆகிட்டு திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போனவன் திரும்ப இங்கே ரேலி கொடுத்துட்டு இது என்ன பிரேக் அவுட் கொடுக்கல. இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்காம இந்த ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா. மார்க்கெட் இந்த இடத்துலையே சுற்றிட்டுருக்கான். ஓகேவா. அப்போது கோல்டுக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் இது கிடையாது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னுமே மார்க்கெட் டவுனில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து டெக்னிக்கலாக இருக்குது. இப்போ பை பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே வருதான்னு பார்த்துட்டு பை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு மேலே ஏறிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது, அதனால் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு இது தோணுது அப்படின்னா ஒரு 5% இப்போ கீழே இறங்கிச்சு. இந்த இடத்துல இருந்து 5லேருந்து ஒரு 6-7% பக்கம் இறங்குதுன்னா அப்போ பை பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு 5-6% கீழே இறங்குதுன்னா திரும்ப அப்படி பை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி அது ஃபிசிக்கல் கோல்டாக பண்ணுங்கள், டிஜிட்டல் அந்த மாதிரி பண்ண வேண்டாம், என்னோடய சஜஷன்ஸ். ஓகே. அப்போ எங்கே வந்தால் பை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இல்லை இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு மேலே எந்த இடத்துக்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்னா
ரொம்ப ஜோன் தான் அடுத்த லெவல். ஒரு $400-500 மேலே போகணும். அதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம். கீழே வரும்போது அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் இந்த இடம். சரியா? இந்த இடத்துக்கு திரும்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட்டிங்கை வந்துட்டு திரும்பவும் ஒரு ரேலி கொடுக்குது, ஒரு அப்சைடுக்கான கரெக்ஷன்ஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாட்டம்லேருந்து மார்க்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 600 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். $600 மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து வாங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? இந்த இடம் பை பண்ணுறதுக்கான இடம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டிங் இந்த ஜோன் உடனே ஒரு $100 இமிடியேட்டாக ஏறிடும். ஓகேங்களா? ஒரு நாளுக்கு பாருங்கள் $200 $300 போயிட்டுருக்கு. பட் எக்ஸாக்ட் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? 5400 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸு. அந்த 5400க்கு மேலே இருக்கிறப்ப தான் திரும்பவுமே வந்து கோல்டு நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இப்போ எனக்கு தெரிஞ்சு கோல்டு சைட்வேஸ். ஸோ கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் இது கிடையாது. சில்வர் சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய வீடியோட டீட்டெயில்ஸ். பட் இந்த சஜஷனை கேட்டு கண்டிப்பாக திரும்ப சொல்கிறேன், என்னோட இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் பை செல் டிசிஷன் எடுக்காதீங்க. ஓனாக கற்றுக்கிட்டு உங்களோட ஓன் டெசிஷனில் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்குன்னு யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசர், செபியில் ரிஜிஸ்டர்டு இல்லை வேறு ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ரெகுலராக கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. பட் இது நான் வந்து எஜுகேஷன் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்கு மட்டுமே தவிர மற்றபடி கால்ஸ்லாம் கிடையாது. அதே போல் யாராலையும் கால்ஸ் வாங்கி பண்ணாதீங்க. அப்படி கால்ஸ் வாங்கினா கூட அது கரெக்டாக இல்லையான்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும் கால்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கால்ஸ் போகாதீங்க. ஏன்னா யார் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் பிளைண்டாலாம் நம்பாதீங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் பண்ணிகிட்ருப்பாங்களே தவிர கால்ஸ் வந்து ஒரு நல்ல மெத்தட் கிடையாது. உங்கள் பணத்தை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வந்தது சில்வர் அண்ட் கோல்டுனா வாங்கிறதுக்கான இடம் வந்தது அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.